அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம் மலேசியர்களின் நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர். இன்று 1ஆம் தேதி 3வது மாதம் 2025. ஓகே, நிறைய ஃபோன் மேலே ஃபோனு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அதாவது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு நடந்த சம்பவம் நான் சொன்ன மாரி நம்ம ஜென்டலாக போயிட்டு 1 to 1 அப்படின்னு சொல்லி ஒரு கேங்ஸ்டர் கூட நான் சபார் பண்ணி சண்டை ரிங்கில் இது வந்து ஒரு லீகலான மேட்ச். ஓகே, ஸோ அது எப்படி கடைசியில் இப்படி ஒரு கலவரமாக ஆணுச்சு, யார் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது, எனக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு அழைச்சி நலம் விசாரித்த அனைவருக்கும் நன்றி. சரியா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிச்சு நிறைய பேர் நாங்கள் வந்து பிடிப்பட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்களும் அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்தோன்னே இது ஒரு பிரச்சனைனா நேரடியாக போய்ட்டு நாங்களே வந்து சரண்டர் ஆகிட்டோம். சரண்டர்னால் அது இதில் சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஸோ அதனால் வந்து நாங்களே வந்துட்டோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒத்துழைச்சோம். ஓகேயா? யாரும் வந்து எங்களை தேடிலாம் பிடிக்க கிடையாது. நாங்களே போய்ட்டு சரண்டர் ஆனோம், ஒத்துழைச்சோம். முடிஞ்சு நல்லபடியாக புதன்கிழமை நாங்கள் வெளியாகிட்டோம் போலீஸ் ஜாமீனில். ஓகே, ஸோ இன்னும் எங்கள் கூட அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட இன்னும் 3 பேர் பிடிப்பட்டாங்க. சரி, என்ன ஆச்சுன்னா அவருக்கு வெளியே சண்டை போட்டு உள்ளுக்கு வந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு எடுத்து சமாதானமாகி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே, நம்மளும் செட்டில் பண்ணிவிட்டு விட்டாச்சு. ஆம்பளைங்க ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனால் அது ஒரு பொம்பளைனால தான் பிரச்சனை. யார் அந்த பெண்? சேர்ந்த இந்த ஆண்களை திரும்ப விரோதிகளாக ஆக்கினது ஒரு பெண். எப்படின்னா, இந்த மக்காமலை என்னோடய ஃபோட்டோலாம் வெளியே இருக்கும். சின்ன பையனுக்கு மாதிரி தான் ஒன்று இருப்பாங்க. இது சின்ன பையன் இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும் இந்த பொம்பளை. ஏன்னு கேட்டால், இந்த மாரி ஃபோட்டோலாம் போட்டு ஆடுறது யார்? சின்ன பையனுக்கு தான் செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க தான் செய்யும். ஓகே, அது ஒரு சந்தோஷம். ஆனால் அதை சொல்கிறேன், ஒத்துமையான ஆண்களை திரும்ப விரோதிகளை ஆக்கினது ஒரு பெண். யார் அந்த பெண்? அப்புறம் அன்றைக்கி நடந்த அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, ஆமி ரவி வந்தாரா வரலையா, என்ன ஆகிட்டு? சில பேர் வந்து அவர் வந்து சண்டை போடாமல், சில பேர் அவர் தேய்ச்சிட்டாரு, சில பேர் சண்டை போடாமல் போயிட்டார், சில பேர் வந்து சண்டை போடுற அந்த இதை வந்து கோத்து விட்டது அவர் தான் அப்படிலாம் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன், புதன்கிழமை வந்து அப்புறம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வேறு வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நல்லா தூங்கிக்கிட்டு. அதனால் வந்துட்டு இந்த நடந்த பிரச்சனை எங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, யார் இந்த கலவரத்துக்கு பிரச்சனை, யார் ஒருத்தன், யார் அந்த பெண் அப்படின்றத நாளைக்கு மணிமாறன் மாணிக்கம் டிக்டாக் லைஃப்பில் 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு பாருங்கள். நீட்டானா உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல முயற்சிக்காக தான் எடுத்தது. அதாவது நம்மளோட இளைய தலைமுறைகள், அடுத்தும் வரும் தலைமுறைகள் வந்து இந்த தெருவில் ரோட்டில் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே உள்ள அந்த திறமையை, சண்டை போடுற திறமையை இந்தமாரி லீகலாக ஒரு மேட்ச், பாக்ஸிங் மோய்தாய் நிறைய பேர் நம்ம இப்போ இந்தியர்கள் வந்து பங்கு பெறுறாங்க. அதுமாரி எல்லாத்தையும் இழுத்து இப்படி கொண்டு வரணுன்றது தான் என்னோட எண்ணம். சரியா? அப்போ நம்ம இளைஞர்கள் இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையில் இந்த தற்காப்பு கலையிலையும் நல்லா முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சு தான் நான் இது கொண்டு வந்தேன். ஆனால் அது கெடுத்தது யார் சரியா அப்படின்றது நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் இன்னொன்று என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இப்போ அவ்வளோ பேர் 1000 லைக்கு, 1500 லைக்கு, அவ்வளோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு காலத்தில் இந்த மக்களுக்காக, சமுதாயத்துக்காக நான் போராடுறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரியா? ஃபைனான்ஷியல் வாய்ஸ், ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணிட்டேன். அப்போ கேட்குறப்ப சப்போர்ட் பண்ணுன்றப்ப அந்த மக்களை காணும். சம்மந்தம் இல்லாத ஃப்ராடு பயலுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு, அதாவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த மக்கள். இப்போ அடித்து நான் திரும்ப உங்கள் என்ஜிஓவை இடு பண்ணுங்கண்ணே, நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம், இது போதும். சமுதாயத்தை நம்பி நான் ஏமாந்தது போதும். சரியா? ஸோ நாளைக்கு 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மணிமாறன் மாணிக்கம் டிக்டாக் லைஃப்பை பாருங்கள். அதில் நான் வெளிக்க சொல்கிறேன். ஓகே.